உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்பாக என்னை எகிப்திற்கு அனுப்பினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இந்த நாட்களில் யாக்கோபுவினுடைய குடும்பத்தை பற்றி, குறிப்பாக யோசேப்புவை பற்றி நாம் இறைவார்த்தைகளை வாசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளினுடைய இறைவார்த்தையில் நாம் பார்க்கிற போது யோசேப்புவால் தாங்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. எவ்வளவு நேரம்தான் தன்னை வெளிப்படுத்தாமல் மறைத்து அடக்கி வைத்து கொண்டிருக்க முடியும்? அந்த அன்பையோ அந்த உணர்ச்சியையோ அவரால் நீண்ட நாட்களாக அடைத்து வைத்து கொண்டிருக்க முடியவில்லை. அதனை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இன்றைய நாளின் இறைவார்த்தை. நீர் பார்வோனுக்கு இணையானவர். அந்த சகோதரர்கள் சொல்றாங்க யோசேப்புவை பார்த்து, நீர் பார்வோனுக்கு இணையானவர். பார்வோன் அரசன், அந்த அரசனுக்கு இணையானவராக யார் இருக்கிறது? யோசேப்பு இருக்கிறார். அப்படிப்பட்டவரை இந்த சகோதரர்கள் போய் சந்தித்து பேசுகிறார்கள். உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று யோசேப்பு அந்த சகோதரர்களை பார்த்து கேட்கிற போது அந்த சகோதரர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு வயதான ஒரு தந்தை இருக்கிறார், இளைய சகோதரன் ஒருவன் இருக்கிறான். இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு அவர்களை சரியாக அடையாளம் கண்டு கொள்கிறார். இவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள். என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய சகோதரன் ஒருவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடனே இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் கூக்குரலிட்டு அழுதார். அந்த இடத்துல யாரும் இல்லையா, அதனால கூக்குரல்னா சத்தமா கத்தி அழறாரு. தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார், தன் வேதனையை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய தந்தை மீதும் தன் சகோதரர்கள் மீதும் இருக்கின்ற அந்த அன்பை தன்னுடைய அழுகையின் வழியாக வெளிப்படுத்துகிறார். சில பேருடைய கண்ணீர் உண்மையான ஒரு கண்ணீர், அன்பு நிறைந்த கண்ணீர், பாசமிக்க கண்ணீர். சில பேருடைய கண்ணீர் போலி வேடமிட்டு ஏமாற்றுகின்ற, பித்தலாட்டம் செய்கின்ற கண்ணீர் கூட இருக்கிறது. போலியாக கண்ணீர் வடித்து காரியத்தை சாதித்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த கண்ணீர் அன்பு நிறைந்த கண்ணீர். ஒரு பாச போராட்டம் இந்த இடத்தில் நடைபெறுகிறது. உடனடியாக அவர் சொல்லுகிறார், நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? அதுக்கு மேல அவரால் அடக்கி வைக்க முடியல. நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உடனடியாக இவங்களுக்கெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. என் சகோதரனுக்கு எதிராக நான் ஒரு தவறான செயலில் ஈடுபட்டோமே, அவனை கொன்று விட்டதாக அப்பாவிடத்தில் சொல்லிவிட்டோமே, அவனை இஸ்மாயிலருக்கு விற்று விட்டோமே. ஆனால் இப்படிப்பட்ட சகோதரனை ஆண்டவர் மிக உயர்வாக வைத்து உயிரோடு வைத்திருக்கிறாரே என்று நினைக்கும் போது அவர்கள் மனம் கலங்குகிறார்கள். இதுதான் ஒரு சகோதர பாசம். பிரியமானவர்களே, யோசேப்பு சொல்றாரு பாருங்க, இது குறித்து நீங்கள் மனம் கலங்க வேண்டாம், நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்கள் சினம் கொள்ள வேண்டாம், கவலைப்படாதீங்க. உயிர்களை காக்கும் பொருட்டு கடவுள் உங்களுக்கு முன்பாக என்னை எகிப்திற்கு அனுப்பினார். இது கடவுளுடைய திட்டம், இது கடவுளுடைய சித்தம். எனவே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை அவர் வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். எனவே நீங்கள் அஞ்சாதீர்கள், பயப்படாதீங்க, கலங்காதீங்க என்று சொல்லி தேற்றுவதை பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்திலும் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, நலம் குன்றியவர்களை நீங்கள் குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை குணப்படுத்துங்கள். இதுதாங்க நம் ஒவ்வொருவருடைய பணி. நாம் வாழுற இந்த சமுதாயத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய அன்பியத்தில், நம்முடைய பங்கு திரு அவையில் நோயுற்றவர்கள், முதியவர்கள், வறுமையில் வாடுகிறவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், ஏழைகள், கஷ்டப்படுகிறவர்கள், படிக்க முடியாமல் தவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்மால் முடிந்த உதவியை செய்வதற்கு முன் வருவோம்.
நம்மால் முடிந்த உதவி. பெருசாக நம்மளால் செய்ய முடியாது, சரி பரவாயில்ல, என்னால் முடிந்த சிறு உதவியை நான் செய்கிறேன். என்னுடைய பங்கில் ஒரு சகோதரர் வந்தார். ஃபாதர், நம்முடைய பங்கில் படிக்க முடியாத, ஃபீஸ் கட்ட முடியாமல் தவிக்கிற யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் ஃபாதர். என்னுடைய மாத சம்பளத்தில் அவர்களுக்கு இந்த மாதத்தில் நான் ஃபீஸ் கட்ட விரும்புகிறேன். ஒரு பிள்ளைக்கு நான் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர விரும்புகிறேன். தாராள உள்ளத்தோடு வந்தார், உதவி செய்தார். அப்பா இல்லாத அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷப்பட்டது. அந்த பிள்ளை இன்னைக்கு நன்றாக படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி உதவி செய்யக்கூடிய நல் மனம் நமக்கு வேண்டும். அந்த மனதிற்காக இந்த நாளில் நம்ம செபிக்கலாமா? கடவுள்கிட்ட மன்றாடலாமா? யோசேப்புவை எப்படி கடவுள் வல்லமையாக பயன்படுத்தி தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தாரோ, நமக்கும் அத்தகைய வாய்ப்பை தருகிறார். இந்த நாள் அதற்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த நாளில் நாம் சந்திக்க போகிற மனிதர்கள் அதற்கு உதாரணம். அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, நன்மை வெளிப்படுகிற செயலாக, அன்பு வெளிப்படுகிற செயலாக, இரக்கம் நிறைந்த செயலாக இருக்கும்போது அதுவே இறை திட்டம், இறை சித்தம், இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை. ஆமீன்.